இன்னைக்கு நம்ம சைக்கிக் பிரின்சஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, இது மாதிரி நம்ம ஹீரோயினியை கூட ஹீரோ காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பானா, அதுக்கு எடுத்து கட்டுறாங்க. இங்கே ஹீரோவோட இன்னொரு ஒய்ஃப், அவன் வந்து பிரின்ஸ் தானே, நிறையா ஒய்ஃப் இருப்பாங்களா, அதில் இன்னொரு ஒய்ஃப் தான். அவங்க ஹீரோ பார்க்கலான்னு வந்திருக்காங்க. பார்த்தா காவல் அழிவுல விட மாட்டான். இவங்க சொல்கிறாங்க, உனக்கே தெரியுமில்ல என்னை எவ்வளோ ஹீரோவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னையே உள்ளே போடாமல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப, மன்னிச்சிருங்க அவர் தான் வந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ வந்து எங்கேயோ கிளம்பி போகிறான். பார்த்தா இந்த பிரின்சஸ், அதான் இந்த ஒய்ஃப் வந்து பின்னாடியே ஓடி வராங்க. என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். இவங்க பாட்டுக்கு ஓடி வந்துட்டு சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஒய்ஃபா ரூமுக்கு வந்தோடனே செம்ம கோவமா இருக்காங்க. அவங்க மற்ற பனிப்பெண் மேல எல்லாம் கோவத்துல கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் மெத்த ஒய்ஃப் அங்க வராங்க. ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? ஓ, ஹீரோக்கு இன்னொரு ஒய்ஃப் வந்ததுனாலயா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்ப, என்ன சொல்றீங்க, அவளைதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்காருல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்பதான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ வேற, நேத்து தான் புதுசா 2 சர்வெண்ட் அவர் கூட்டிட்டு வந்தார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப இவர் சொல்றா, அது எனக்கா தான் இருக்கும், எனக்கு தான் நிறைய பனிப்பெண் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்ப, அதெல்லாம் இல்லை, அந்த ஹீரோயினிக்கு தான் ஹீரோ வந்து கூட்டிட்டு வந்திருக்கான், இதுலேருந்தே தெரிய வேணாமா அவனுக்கு ஹீரோயின் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறப்ப இவளுக்கு வந்து பயமாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது. அப்படியே ஓரத்தில் போய் சுகமாக நின்றுட்டு இருக்கா. உடனே இந்த ஒய்ஃபெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எங்களை வந்து ஹீரோவோட பாட்டி தான் வந்து இவருக்கு ஒய்ஃபாக சூஸ் பண்ணாங்க, ஆனால் நீ வந்து வித்தியாசமான தெரியுமா, அவரே உன்னை கூட்டிகிட்டு வந்தார், ஏன்னா இவ வந்து அனாதையா அதனால கூப்பிட்டு வந்தார். இப்போ மட்டும் ஹீரோவுக்கு மட்டும் நம்மளை பிடிக்கலன்னா அவ்வளோதான், எங்களுக்கு கூட எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, நாங்கள் அங்கே போயிடுவோம், ஆனால் உனக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே மறுநாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அந்த குட்டி பொண்ணை தான் கட்டுறாங்க. இந்த குட்டி பொண்ணை இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க போல. ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். அவ கூட தான் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கா. அவள் தலையில் பூவெல்லாம் வச்சு விட்றா. அவள் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி பனிப்பெண்கள் பூலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் இவ கேட்க மாட்டேறா. வச்சுக்கோ, நான் தானே வச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. தண்ணியை மூஞ்சிலெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி விளையாண்டுட்டு இருக்கப்ப பின்னாடியே இந்த ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. பிடிச்சி ஹீரோயினி உள்ளே தள்ளி விட்டுறலாம், பழி வாங்கலான்னு சொல்லிட்டு கிட்டக்க வரப்ப ஹீரோயினி தண்ணி எடுத்து அவங்க மூஞ்சில் அடிச்சிடுறா. அவ்வளோதான், அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அந்த குட்டி பொண்ணு பனிப்பெண் இருக்காள், அவள் போயிட்டு மன்னிப்பு கேட்குறா, மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த ஒய்ஃப் வந்து எட்டி உத விட்டுறாங்க. அவளை போய் கீழே விழுந்துடுறா. ஹீரோயினி வந்து கத்துறா, நான் தானே உங்கள் மேலே தண்ணி எடுத்து ஊற்றுனேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க இன்னொரு பனிப்பெண் வந்து பேசுகிறாங்க, இது மாதிரி உங்கள் இடம் தெரியாமல் பேசுகிறீங்க, இவங்கள தான் ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, நீ வந்து இப்படிலாம் சத்தம் போட்டு பேசுத, ஏன்னா இவளே ஒரு பனிப்பெண் தானே, ஹீரோயினி அவருக்கு இன்னொரு ஒய்ஃப் தானே, நீ இப்படிலாம் பேசக்கூடாது அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இது மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, அப்பதான் ஹீரோயினி சொல்றா, நான் தான் உங்க மூஞ்சில தண்ணி அடிச்சேன், அதனால மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவங்களும் பார்த்துட்டு சரி சரி, அது ஒரு சாதா தண்ணி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போறப்ப, அவ தலையில தான் பூ வச்சிருக்கால, எப்படி அவளை சும்மா விட முடியும். உடனே அந்த ஒய்ஃப் கூப்பிடுறாங்க, இது மாதிரி அவ தலையில பூ வச்சிருக்கா, அதெல்லாம் வைக்கக்கூடாது, இது வந்து பேலஸ் ரூல்ஸுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா ஹீரோயினி சொல்றா, நான் தான் வச்சு விட்டேன், இதுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடியாது, ஹீரோ வந்து இந்த பேலஸை வந்து பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்காரு, அதனால நான் தான் இது எல்லாத்தையுமே தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணிப்பெண்ணை அனுப்பிச்சி விட்றாங்க. போய் அவளை அறை அப்படின்னு சொல்லிட்டு யாரை அந்த குட்டி பண்ண அறைய சொல்லி அவ்வளோ வந்துகிட்டு இருக்கா அறையறதுக்கு. ஹீரோயினி சொல்றா, இங்கே வந்து முக்கியமான ஒய்ஃப் வந்து ஹீரோயினி தான், இவ தான் வந்து தகுதியில் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கா, இவங்க எல்லாருமே மித்த ஒய்ஃப் எல்லாருமே 2வது ஒய்ஃப் மாதிரி தான். அதை தான் சொல்கிறேன், நான் தான் வந்து முக்கியமான ஒய்ஃபு, நீங்கள் தான் எனக்கு மரியாதை கொடுத்துருக்கணும், அதை நீங்கள் முதல்ல பண்ணல, அப்படின்னா நான் உங்களை பனிஷ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப்கிட்ட சொல்ல அந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்கா, நீ வேணா ஒரு முக்கியமான ஒய்ஃபாக இருந்திருக்கலாம், ஆனால் ஹீரோக்கு ஒன்று பிடிக்கல, எங்களை தானே பிடிக்கும், என்னத்தானே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு போய் இந்த வேலைக்காரி அறைய சொல்கிறா. அப்போ தான் அங்கே குட்டி பையங்களாம் வந்துடுறதா. ஹீரோயினி பார்த்துறா, கோஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கள்ட்ட கண்ணை கட்டுறா. பார்த்தா இவ வந்து இந்த குட்டி பொண்ணு அறையலான்னு கையோங்கிறப்ப யாருக்கும் அங்கே அறை விழுவுது. யாரான்னு பார்த்தா அந்த ஒய்ஃப்க்கு அந்த நம்ம குட்டி பேய்ங்க தான் போய் அரைஞ்சிருக்காங்க. ஹீரோயினையும் பார்த்துட்டு நல்ல வேலை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ஹீரோ தான் கட்டுறாங்க. அவன் வந்து ஜெனரல் கூட பேசிட்டு வரான், நல்ல குதிரையெல்லாம் வளர்த்துருக்க, இந்த குதிரைங்களை வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தினா போருக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அரசர் தான் வந்து பர்மிஷன் கொடுக்கலையாம். கவலைப்படாத, அதான் நம்மளுக்கு தங்கச்சிக்கு வந்து இப்போ பிறந்தநாள் வருது, அப்போ போய் அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டு வராரு. பார்த்தா இங்கே தான் இந்த பொண்ணுங்களுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கேன். ஒஃப்ட்ட வந்து பார்க்குறான், என்னாச்சு உன மூஞ்சில் இப்படி அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் அவள் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவள் சொல்கிறான், நான் எதுவுமே பண்ணல, இந்த கார்டனுக்கு வந்தேன், அப்போ ஈவினிங் தான் என் மூஞ்சில் அழுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அதோட சரிண்ணா அதுக்கு கூட எதுவுமே சொல்லலை, அவங்களோட பனிப்பெண் தான் தலையில் பூ வச்சுருந்தா, அதனால அது வந்து ரூல்ஸுக்கு மீறினது சொல்லிட்டு அவளை பனிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு என் வேலைக்காரியை விட்டு அறைய சொன்னேன்.
பார்த்தா, ஆனா எனக்கு தான் அடி விழுந்துச்சு. என்னாச்சுன்னே தெரியல. அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பணிப்பெண்ணு சொல்றா, "ஆமா பிரின்ஸ் நானும் பார்த்தேன். நான் வந்து அவள தான் அறைய போனேன். பார்த்தா இவங்களுக்கு அடி விழுந்துட்டு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதோ சூனியக்காரி போல, ஏதோ மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாரிலாம் இவங்க சொல்றாங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். எது அப்படி நடந்துச்சா? சரி இப்ப நான் சொல்றேன். அந்த பணிப்பெண்ண கட்டி வச்சு 30 அறை அறையிறீங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. என்ன சொல்றீங்க? முட்டாள்தனமா இருக்கு. எந்த தப்புமே பண்ணாத. அவள எதுக்கு அடிக்கணும்? அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நீ ஒரு வேலைக்காரிக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா? இங்க நான் சொல்றது தான் எல்லாமே. இப்போ உன்னோட சர்வன்ட்ஸ் ஆகணும்னு சொன்னா கூட அவ செத்துருவா தான். அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு மன்னிப்பு கேட்குறா. மன்னிச்சிருங்க எல்லாமே என் தப்பு தான். நீங்க பிரின்சஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஹீரோயின் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பனிப்பெண் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான். இப்போ அவளை அறைய சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா இன்னொரு பனிப்பெண்ணை விட்டு அறைய சொல்றாங்க. அவ வந்து அரைஞ்சு பார்க்குறா. இதுவும் அவங்களுக்கு ஆகுதா அந்த ஒய்ஃப்க்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே ஆகலையா சரின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறை விட்டுறா. ஹீரோயினுக்கும் வந்துடுது. இவ வந்து அந்த பனிப்பெண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு முன்னாடி வந்து நிக்கிறா. நான் தான் எல்லா தப்பு பண்ணேன். அவங்க மூஞ்சில தண்ணி ஊத்துனது நான் தான். இவ தலையில பூ வச்சது நான் தான். அப்படி நீங்க யாரையாச்சும் பனிஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பனிஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அந்த ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, வேணாம் விடுங்க. இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. அதுவும் பெரிய இடத்துல உள்ளவங்க. இவங்கள வந்து எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேணாம் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா நடிச்சிட்டு இருக்கு. அப்பதான் அங்க இருக்க ஜெனரல் வந்து சொல்றான், பாருங்க இந்த ஒய்ஃப் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இப்பயே தெரிஞ்சு போயிட்டு எந்த மேஜிக்கும் இவங்க யூஸ் பண்ணல. அதாவது ஹீரோயின் வந்து எந்த மேஜிக்கையும் இவங்க யூஸ் பண்ணி அடிக்கல. இப்பதான் நம்ம அடிக்கிறத கண்ணால பார்த்தோம்ல. அதனால எந்த தப்புமே இல்லை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ்கிட்ட சொல்றப்ப இவ பாக்குறா. ஐயோ இப்படி விட்டுருவாங்க இப்படி ஹீரோயின்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இவ சொல்றா, நீங்க தான் ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப என்ன எப்படி பேசுறீங்க? நான் அப்படி சொல்ல வரல. இப்ப ஹீரோ வந்து பனிஷ் பண்ணணும்னு நினைச்சா அவர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஹீரோவும் பார்த்துட்டு சொல்றான், அதான் உனக்கு இந்த பிரச்சனையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் எதுக்கு பனிஷ் பண்ணிக்கிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறானா. சரின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு நன்றி சொல்றா. ஹீரோயினையும் பார்க்குறா. ஹீரோயின் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ பார்க்குறான். நில்லு, நான் ஒன்றும் உங்களை போக சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, அதான் இங்கே வேலை முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நாங்கள் நின்று என்ன பண்ண போகிறோம், அதனால தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவன் தும்முறா பேச ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. அவன் வந்து இப்பதான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் இவங்களுக்கு. இவங்க 2 பேருமே 3 நாளுக்கு கொட்டாயில அடைச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க பார்த்தா அந்த ஒய்ஃப் பக்கத்துல இருக்க அந்த பனிப்பெண்ட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி இந்த 3 நாளுக்கு அவங்களுக்கு சாப்பாடே கொண்டு போய் கொடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் இங்க கட்டுறாங்க ஹீரோயினியா அந்த குட்டி பொண்ணையும் ஒரு கொட்டாயில அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயினியை அந்த குட்டி பொண்ணையும் கொட்டாயில் அடைச்சி வச்சிருக்காங்களா. அப்போதான் அந்த குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நீங்கள் ஹீரோ கூட சண்டை போடாதீங்க. இது வந்து ஒரு பெரிய பேலஸ். இப்போ நீங்கள் வந்து உதவி கேட்கணும்னா ஹீரோ மட்டும் தான் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருப்பா. இவ பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த கோஸ்ட் 2 சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருது. அதான் யாரையும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. இவங்க இருக்க வரைக்கும் இவளுக்கு கவலையே இல்லை. சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த குட்டி பொண்ணு பார்க்குறா, எப்படி சாப்பாடு காற்றுல பறக்குது அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினை அந்த பேய்கள்ட்டெல்லாம் பேசிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ பார்த்துட்டு இருக்கா, யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த பேய் நம்ம கோஸ்ட்டு சொல்கிறான், இது மாதிரி ஹீரோ வரப்போ தான் எங்களால் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியல. அவன் வந்தா தான் எங்களுக்கு ஏதோ ஆகுது. அதனால நீ அவன்கிட்ட நெருக்கமாக போய் பாரு. அவன் கையில் எதுவும் மோதிரம் போட்டிருப்பான். அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் எங்களால் கிட்டக்கு வர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கோஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் பார்க்குறாங்க, எது அவன் கிட்டக்கு போகிறதா? அவன் கிட்டலாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ரொம்ப ஓர பேசாத. அவர் தானே உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கோஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி அதெல்லாம் கண்டுக்கல, படுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் எனக்கு எதிர்காலத்தை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறா. அப்படியே இங்கே இந்த ஒய்ஃபை தான் கட்டுறாங்க. இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, எப்படியாச்சும் ஹீரோ முன்னாடி அந்த ஹீரோயினியோட மேஜிக் பவரை நம்ம காட்டணும். அவள் ஒரு சூனியக்காரின்னு வந்து ப்ரூஃப் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வச்சிடணும். அதனால நீ என்ன பண்ணுற, நாளைக்கு கோயிலுக்கு போய் அந்த ப்ரீஸ்ட்டை கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பணி பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா போல. அப்படி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட வேலையாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயினியை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.